வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். என்னம்னா பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவையில் பயிற்சி 2.1ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அங்கே கணக்கு பார்க்கலாம். ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகும்? ஓகே, உயரம் 14 மீட்டர்னு கொடுத்துறாங்க. h = 14 மீட்டர். அதை அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 மீட்டர். அது என்னன்னு பாருங்கள், உயரத்தை விட 8 மீட்டர். ஓகேவா, அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் அப்படின்னா உயரம் ப்ளஸ் h உயரம் 8 + h. ஓகேவா, 8 + h, ஹோட வேல்யூ 14, 8 + 14 = 22. இப்போ பியும் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டுறாங்கன்னா, மைதானத்தை சமன்படுத்த ஒரு மீட்டருக்கு 15 வீதம் செலவாகுது. அதே மாதிரி அப்போ மொத்த மைதானத்தை சமன்படுத்த எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மைதானத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். மைதானத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும், இணைகரத்தின் பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம மைதானத்தின் பரப்பளவுன்னு போடுவோம். மைதானத்தின் பரப்பளவு = b/h சதுர அலகுகள். b எவ்வளவு? 14 மீட்டர், 22 மீட்டர். h என்னது? 14 மீட்டர். ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, 22 × 14 அதை மல்டிபிள் பண்ணோம்னா 22 14. இப்போ 1 2 8. ஓகேவா, 8 போட்டாச்சு. அப்போ 1 எல்லாத்தையும்னா 22. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 8 10 மேலே 1 308 சதுர மீட்டர். 308 சதுர மீட்டர். ஓகேவா, கொஸ்டினில் பாருங்கள், ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரூபாய் 15 ரூபா. அப்போ 308 சதுர மீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ வீதம் செலவாகுதுன்னா ரூபாய் 15 ரூபாய். ஓகேவா, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 ரூபாய். ஓகேவா, அடுத்து இங்கே நம்ம எவ்வளோ சதுர மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 308 சதுர மீட்டர். 308 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னா 308 × 15. 308 × 15. 308 × 15. ஓகேவா, இதை பெருக்கணும்னா எவ்வளோ? 8 5 40. 0 மேலே 4 இருக்குது, அந்த 4 அப்படியே போட்டுருவோம். 1 3 5 15. ஓகே, அப்படியே இருக்கும். அந்த 1 இருக்கா, 1 எல்லாத்தையும் பண்ணோம்னா பெருக்கணும்னா அதே தான் வரும். 8 0 3. ஓகேவா, இதை ஆட் பண்ணோம்னா 0 12க்கு மேலே 1 6 4 4620. மைதானத்தை சமன்படுத்த ஆகும் மொத்த செலவு. மைதானத்தை சமன்படுத்த ஆகும் மொத்த செலவு 4620. ஓகேவா, மைதானத்தை சமன்படுத்த ஆகும் மொத்த செலவு = 4620. ஓகேவா, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.